ஹாய் வியூவர்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம இப்போது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சம் எக்ஸ்போர்ட் டாக்குமெண்ட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து ஃபைட்டோ சானிட்டரி சர்டிஃபிகேட். ஸோ இந்த ஃபைட்டோ சானிட்டரி சர்டிஃபிகேட் வந்து நான் வந்து கோகோபீட் அப்படிங்கிற ஒரு ப்ராடக்டை வந்து நான் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணேன். ஸோ அந்த கோகோபீட் ப்ராடக்டை நான் எக்ஸ்போர்ட் பண்ணும்போது நான் வந்து சம் எக்ஸ்போர்ட் டாக்குமெண்ட்ஸ் வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணேன். ஸோ அதில் ஒன் ஆஃப் த டாக்குமெண்ட் தான் வந்துட்டு ஃபைட்டோ சானிட்டரி சர்டிஃபிகேட். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த ஃபைட்டோ சானிட்டரி சர்டிஃபிகேட். ஸோ இந்த ஃபைட்டோ சானிட்டரி சர்டிஃபிகேட் அதாவது இது எதுக்கு தேவைப்படுது அப்படின்னா வந்துட்டு நீங்கள் ஒரு பிளான்ட் ப்ராடக்ட் அதாவது பிளான்ட் ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸ் வந்து நீங்கள் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஃபைட்டோ சானிட்டரி சர்டிஃபிகேட் வந்து தேவைப்படும். ஸோ நான் எக்ஸ்போர்ட் பண்ணது வந்து கோகோபீட் பிளாக். கோகோபீட்டுங்கிறது தென்னை நார் கழிவில் இருந்து செய்யக்கூடிய ஒரு பொருள், ஒரு பிளாக் அது. ஸோ அப்போ கோகோனட் ட்ரீயில் இருந்துட்டு அந்த கோகோனட் ஹஸ்கில் இருந்து ரெடி பண்ணுறதுனால அது வந்து ஒரு பிளான்ட் ரிலேட்டட் ப்ராடக்ட். ஸோ அதனால் இந்த மாதிரி பிளான்ட் ரிலேட்டட் ப்ராடக்ட் வந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா நாம் வந்து கட்டாயமாக என்ன தேவைப்படும் கஸ்டம்ஸ் கிளியரன்ஸில் அப்படின்னா ஃபைட்டோ சானிட்டரி சர்டிஃபிகேட் வந்து தேவைப்படும். ஸோ நம்ம கஸ்டம்ஸ் கிளியரன்ஸ்லேயும் தேவைப்படும், அதே மாதிரி அதர் கண்ட்ரியில் உள்ள அவங்க கஸ்டம்ஸ் கிளியரன்ஸ்லேயும் கேட்பாங்க ஃபைட்டோ சானிட்டரி சர்டிஃபிகேட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்னுடைய பையரும் ஃபைட்டோ சானிட்டரி சர்டிஃபிகேட் கேட்டிருந்தாங்க. ஸோ இது வந்து மேண்டேட்ரி மஸ்ட்டு ஃபார் பிளான்ட் ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அது அந்த ஃபைட்டோ சானிட்டரி சர்டிஃபிகேட் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ எல்லாமே இருக்கும் அதில், நேம் அண்ட் அட்ரஸ் ஆஃப் த எக்ஸ்போர்ட்டர் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு ரெசிபியண்ட்டுடைய அட்ரஸ் இருக்குது. ஸோ இதுதான் வந்து அந்த டாக்குமெண்ட். ஸோ இப்போ உங்களுக்கு கிளியர் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும் ஃபைட்டோ சானிட்டரி சர்டிஃபிகேட்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சிம்பிளாக சொல்ல போகணும் அப்படின்னா ஒரு பிளான்ட் ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸ் வந்து நீங்கள் ஏதாச்சும் எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னா கட்டாயமாக வந்து இந்த ஃபைட்டோ சானிட்டரி சர்டிஃபிகேட் வந்து தேவைப்படும். இது எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னா அது ஒரு பெரிய ஒரு இதுவே கிடையாது, ரொம்ப ஈஸியான ஒரு ப்ராசஸ் தான். ஸோ பிளான்ட் குவாரண்டைன் அப்படிங்கிற ஒரு வெப்சைட் இருக்குது. ஸோ இதை நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அதில் போயிட்டு நம்மளேனாலும் செல்ஃபானாலும் அதை எடுக்க முடியும் ஒரு எக்ஸ்போர்ட்டராக இருந்தீங்க அப்படின்னா. இல்லாட்டினா உங்களுக்கு ஒரு ஷிப்பிங் ஏஜென்ட்டு வந்து உங்களுக்கு ஈஸியாக அவங்களே எடுத்து கொடுத்துருவாங்க. ஸோ உங்களுடைய அந்த லாகின் ஐடி, அந்த பிளான்ட் குவாரண்டைன்கிற வெப்சைட் சொல்கிறோம்ல, அங்கே வந்துட்டு நீங்கள் ஒரு லாகின் ஐடி ஒன்று ஓப்பன் பண்ணணும். அந்த லாகின் ஐடியை வந்துட்டு நீங்கள் வந்து யூஸ் பண்ணி லாகின் பண்ணீங்க அப்படின்னா நீங்களே ஈஸியாக வந்து ஃபைட்டோ சானிட்டரி சர்டிஃபிகேட் வந்து எடுத்துக்கலாம். ஸோ அப்படி உங்களால் முடியல அப்படின்னா ஜஸ்ட் உங்கள் ஷிப்பிங் ஏஜென்ட்டை சொன்னீங்கனாலே அவங்களே என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு லாகின் ஐடிலாம் க்ரியேட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ கொடுத்துட்டு அவங்களே என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்போர்ட் எப்போல்லாம் நீங்கள் பண்ணுறீங்களோ அப்போ வந்துட்டு உங்களுக்கு வந்து ஃபைட்டோ சானிட்டரி சர்டிஃபிகேட் வந்து அவங்களே எடுத்து கொடுத்துருவாங்க. ஓகே, அப்போ நான் வந்து கொடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு கமர்ஷியல் இன்வாய்ஸும் பேக்கிங் லிஸ்ட்டும் மட்டும்தான் நான் வந்து என்னுடைய ஷிப்பிங் ஏஜென்ட்டை கொடுத்தேன். அவங்க தான் என்ன பண்ணாங்க அப்படின்னா எனக்கு இந்த ஃபைட்டோ சானிட்டரி சர்டிஃபிகேட்லாம் வந்து எனக்கு எடுத்து கொடுத்தாங்க. ஸோ எனக்கு எந்த ஒர்க்குமே கிடையாது, ஜஸ்ட் நான் இன்டிமேட் பண்ணிட்டேன் இந்த சர்டிஃபிகேட்ஸ்லாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தான் எனக்கு இதை எடுத்து கொடுத்தாங்க. ஓகே,